இல்லாம வாழ்க்கை இல்லை. யார் யார் எப்படி எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு அதுல உள்ள உண்மை தன்மையை நம்ம தெளிவா அறிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிறுவன் கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்கான். அவன் விளையாடுறப்போ அவனோட செருப்பை ஓரமா கழட்டி வச்சுட்டு போய் விளையாடுறான். அப்போ அந்த கடலோட அலை அவனோட செருப்பை எடுத்துட்டு போயிருக்கு. சிறுவன் அந்த கடலுக்கு முன்னாடி திருடன் அப்படின்னு எழுதி வச்சிடறான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மீனவன் வரான். அந்த மீனவனுக்கு கடல் நிறைய மீன்களை அள்ளி கொடுக்கும். அதனால அவன் அந்த கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு எழுதி வச்சிடறான். அடுத்தது ஒரு இளைஞன் அந்த கடலால இழுத்துட்டு போய் அவன் இறந்துடுறான். உடனே அந்த இளைஞனோட அம்மா இது ஒரு கொலைக்கார கடல் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அலை இவன் எழுதி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதோட வேலை கடைக்கு வரதும் கரையில இருந்து திருப்பி கடலுக்கு போறதும். அப்போ கடல்னா இப்படிதான் இருக்கும், அலைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற புரிதல் இவங்க 3 பேருக்குமே இருந்துச்சுன்னா அவங்க 3 பேருக்குள்ளயுமே அந்த மன வருத்தங்கள் இருக்காது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மென்பொருளை நேர்ந்து